விஜயே செஞ்சுட்டாரு, விஜய் டீம் செஞ்சிருச்சு அப்படின்னு அதில் என்ன லாபம் அவங்களுக்கு? எல்லாருமே குரல் கொடுத்துறாங்க. சிரஞ்சீவியிலேருந்து ரஜினி அவர்கள், கமல்ஹாசன் எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனால் இவர்கிட்ட இருந்து மட்டும் எந்த ஒரு இதுவுமே வரவே இல்லை. விஜய்கிட்ட இருக்கிற பெரிய கெட்ட பழக்கமே அதுதான். எம்ஜிஆர் அவர்களே வந்துட்டு தங்கமே தளபதினு சொல்லிட்டு சாட்டை கொடுக்குறாரு, அதை வாங்கிட்டு போய் ஒரு அரசியல்வாதிகளை விழுக்கிறாரு. டிவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாட்டூ ப்ரொபகண்டாவா விஜய் அவர்களை பூஸ்ட் பண்ற மாதிரியான சீன்கள் நிறைய முதல்ல ரிலீஸ் ஆனது அதுதான். அப்படிங்கும் போது தான் அவங்க கேள்வி வைக்கிறாங்க, விஜய் சைட்ல இருந்தே தான் இது ரிலீஸ் ஆயிருக்கு, அவருக்கு சாதகமான காட்சிகளா வருது அப்படின்னு வச்சுங்களேன், அதோட நிறுத்திருக்கலாமே. ஏன் முழு படத்தையும் அவர் போட்டணும்? இதை வந்துட்டு டிஎம்கே தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ யார் தான் பண்ணியிருப்பா, எதுக்காக பண்ணியிருப்பாங்க, இதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? டிஎம்கே பண்ணாலும் அது அவங்களுக்கும் பிரச்சனை தான். இவ்வளவு காட்சிகளை நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த காட்சிகள் முழுக்க திமுகவுக்கு எதிராக தானே ஓட்டுக்கு கொண்டு போகும். அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தன் ஆர்வ கோளாறுல இதை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். காசுக்காக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்ல. முதல்ல இண்டஸ்ட்ரி குரல் கொடுக்கல, நடிகர் சங்கம் கொடுக்கல, தயாரிப்பாளர் சங்கம் கொடுக்கலன்னு நம்ம உட்காந்து பேசும்போது விஜய் என்னையா பண்ணாருன்னு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் தான் போய் முதல்ல நிற்கணும். நான் கடைசியில் நிற்பேன், நீங்கள்லாம் பாருங்கன்னு சொல்கிறது எப்படி சரியா? விஜயகாந்தையும் விஷாலையும் விஜயோடு ஒப்பிட்டு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ இருக்காங்க. உங்களுடைய ஒரு படத்தையே நீங்கள் காப்பாற்றிக்க முடியலன்னு நீங்கள் எப்படி நாட்டை காப்பாற்ற போறீங்கன்ற கேள்விகள் நிறைய அந்த கேள்வி வரும்ல. நான் என்ன சொல்கிறேன், தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஜனநாயகன் லீக் ஆயிருக்கு. எங்கே இருந்து எப்படி லீக் ஆச்சு, ஃபஸ்ட்டு இதோட தெளிவு என்ன சார்? என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ? இல்லை, அது தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு டீம் ஒன்று அமைச்சிருக்காங்க. காவல்துறை ஒரு பக்கம் தீவிரமான விசாரணையில் இருக்காங்க. யாரோ ஒரு தனிநபர் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு கூட்டு கொள்ளை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவன் ஒன்று இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பண்ணியிருக்கணும், அல்லது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணியிருக்கணும். அது ரெண்டு தான். அது என்ன நோக்கத்துக்காக பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். பட் முதல்ல அவனை பிடிக்கணும்ல. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஈஸியாக பிடிச்சிடலாம். எங்கேருந்து முதல்ல அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கேருந்து அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி வந்துடலாம். அது விசாரணை சரியாக நடக்கணும், வேகமாக நடக்கணும், தீவிரமாக நடக்கணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஒருவேளை இவங்க கொடுக்குற ப்ரெஷரே குறைவாக இருந்து ஏதோ நம்ம நாம்கிவாசாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அமைதியாகிட்டோம் அப்படின்னு இருந்தால் அது நகராது. நீங்கள் இதை விடாப்புடியாக இருந்து யாரோ ஒருத்தன் தவறு செஞ்சுருக்கிறான், அவனை விடவே கூடாது அப்படின்னு இறங்குனீங்கன்னா அதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நான் ஏன் இப்படி டவுட்ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னா, முந்தா நாள் நைட்டு அது வெளியாகுது. ஆனால் நேற்று காலையில் இந்த படம் தொடர்பானவர்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் நின்று இருக்கணும். அதுதானே சரியாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி யாருமே நின்னதாக எனக்கு தெரியல. அந்த விஷயத்தை அவங்க ரொம்ப மெத்தனமாக தான் கையாளுறாங்க. அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி அலட்சியமாக இருக்காங்க அப்படிங்கிறது. இல்லை, மெத்தனமாக கையாளுறதுனால என்னென்னா, ஒருவேளை ஆல்ரெடி விஜய் சைடில் இருந்து இவங்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்களா, படம் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு, ஓடிடிலாம் வேறு கேன்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசினதுனால நமக்கான இது வந்துருச்சு, ஸோ இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்களா கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடு? இல்லைங்க, அப்படி நினைக்க முடியாது. 500 கோடிங்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயமா என்ன? அதை விஜயும் கொடுக்க மாட்டார், வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 500 கோடியை கேவிஎனில் கொடுத்து இந்த படத்தை திருட்டுத்தனமாக வெளியிடுவதற்கு இந்த 500 கோடியை ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணாருன்னு வைங்களேன், இன்னும் 10 தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களுக்கு தொகுதிக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுக்க முடியாமல் தான் அவஸ்தைப்படுறாங்க. எல்லா கட்சிகளுமே எப்படியும் தேர்தல் நெருங்கும் போது 2000 3000 ஒரு ஓட்டு கொடுக்க போகிறாங்க. இவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது என்னென்னா, யாரும் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, அப்படி வாங்கினா கூட வாங்கிங்க, ஓட்டை எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட பணம் கிடையாது. இவங்க ஏதோ ஒரு முறை தமிழ்நாட்டை ஆண்டிருந்தாங்கன்னா மக்களுக்கு அள்ளி கொடுக்குற அளவுக்கு பணம் வச்சுருப்பாங்க. அப்படி கிடையாது, உழைச்ச காசு தான். அப்போது அவங்க ஒரு 500 கோடியை அனாமத்தாக தூக்கி கேவிஎனுக்கு கொடுத்துட்டு இந்த படத்தை பண்ணுறதுக்கு நேரடியாக இப்படி மக்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு வந்துடலாமே, அது என்ன அவசியம் இருக்குது? இன்னொன்று இப்போ பாருங்கள், இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க, இப்போ நெகட்டிவாக தானே வருது. இப்போ நீங்கள் சொல்கிறபடியே விஜய் பண்ணியிருந்தா கூட இந்த படம் குறித்த விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக தானே அவருக்கு முடியுது. இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம்னு நேற்றுலேருந்து ஒன்று கிளப்பிட்டாங்க. படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக அவர் காமிக்கிறாரு. ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி விஜய் படங்களில் காமிக்கிறாங்க?
அப்போ ஒரு புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் நண்பன்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் படத்தில் இப்படி காமிச்சிங்கன்னா சரியான்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அவருக்கு பேக் ஃபயராக தானே மாறுது. எதுக்கு 500 கோடியை கொடுத்துட்டு அதை அவர் செய்யணும்? அதனால் பேஸ்லெஸ்ஸான விஷயங்கள் தான் நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. இது விஜயே செஞ்சுட்டாரு, விஜய் டீம் செஞ்சிருச்சு அப்படின்னு அதில் என்ன லாபம் அவங்களுக்கு இல்லையா? அதை தானே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் அது இருக்குது சார், அந்த முஸ்லீமுக்கு எதிராக அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பேக் ஃபயர் இருக்குது. பாசிட்டிவாக என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த அரசியல்வாதிகள்கிட்ட இவர் கேள்வி கேட்குற மாதிரியும், எம்ஜிஆரை வந்துட்டு சாட்டையை வந்து கொடுக்குற மாதிரியும், ஏன்னா நிறைய லீக் ஆயிருக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது எம்ஜிஆர் அவர்களே வந்துட்டு தங்கமே தளபதின்னு சொல்லிட்டு சாட்டையை கொடுக்குறாரு, அதை வாங்கிட்டு போய் ஒரு அரசியல்வாதிகளை விழுக்கிறாரு. இந்த மாதிரியான சீன்கள், டிவிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டூ, இந்த மாதிரி ப்ரொப்பகண்டாவா விஜய் அவர்களை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான சீன்கள் நிறையா முதல்ல ரிலீஸ் ஆனது அதுதான். அப்படிங்கும் போது தான் அவங்க கேள்வி வைக்கிறாங்க, விஜய் சைட்லேருந்தே தான் இது ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து துண்டு துண்டாக வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ அவருக்கு சாதகமான காட்சிகளாக வருது அப்படின்னு வச்சிங்களேன், அதோடு நிறுத்தியிருக்கலாமே. ஏன் முழு படத்தையும் அவர் போடணும்? அவசியம் இல்லைல்ல. இப்போ அவருக்கு பிடித்த காட்சிகள் அல்லது அவரை பெருமைப்படுத்துகிற காட்சிகளை மட்டுமே இவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படியோ கசிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் முழு படமும் வரணும்? ஓகே, அப்படி அதுக்கு அவசியம் இல்லைல்ல. இன்னொன்று வந்து ரொம்ப உற்சாகமான காட்சிகளை நீங்கள் முதல்ல வெளியிடும் பொழுது கிட்டத்தட்ட அது ட்ரெய்லர் மாதிரி தான். அப்போ என்ன பண்ண போகிறாங்க ரசிகர்கள்? இந்த படம் எப்போ வரும்னு காத்திருக்க போகிறாங்க. அதை செஞ்சுருக்கலாமே. அப்போ எவ்வித உள்நோக்கமும் இல்லாமல் தான் அவர் இருக்கார். இந்த படம் தொடர்பாக, இது கசிஞ்சது தொடர்பாக விஜய்க்கு வந்து எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் மேலோட்டமாக ஒரு குற்றம் சுமத்தணும்னு நினைக்கிறவங்க அவர் தாங்க பண்ணிட்டார், அதை அவர் ஆளை வச்சு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அபத்தமாக இருக்குது. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் வந்துட்டு இதை வந்துட்டு டிஎம்கே தான் பண்ணிகிட்டு இருக்கு, அரசியல் இதுக்காக மற்றவங்க தான் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ யார் தான் பண்ணியிருப்பா, எதுக்காக பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் இதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? டிஎம்கே பண்ணாலும் அது அவங்களுக்கும் பிரச்சனை தானே. பாருங்க, இவ்வளவு காட்சிகளை நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த காட்சிகள் முழுக்க திமுகவுக்கு எதிராக தானே ஓட்டுகளை கொண்டு போகும். அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஸோ அதனால் யாரோ ஒருத்தன் ஆர்வ கோளாறுல இதை பண்ணியிருக்கான், அவ்வளோதான். காசுக்காக பண்ணியிருப்பாங்களா? காசுக்காக பண்ணியிருக்கலாம், அல்லது காசெல்லாம் பாரு நான் ஒரு வேலையை பண்ண பாரு. அவனுக்கு விஜயை பிடிக்காமல் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் போஸ்டர் இருக்குங்க, அப்படி கிழிச்சு விட்டு போகிறான் ஒருத்தன். ஏன் விஜய் அவனுக்கு பிடிக்கல. இப்போ அவன் கையில் ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடைக்குதுன்னு வைங்க, என்ன பண்ணுவான் அவன்? போஸ்டரை கிழிக்கிறதுக்கு பதிலாக அது ஆன்லைனில் போடுவான், அவ்வளோதான். இது வந்து நம்ம யாருங்கிறது உள்ளபடியே விசாரணை தெளிவாக நடந்ததுன்னா கட்டாயமாக தெரிஞ்சிட போகுது. அதுக்கு அது வெயிட் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முன்முடிவுக்கு வர்றதுங்கிறது சரியாக இருக்காதுங்கிறேன். அது திமுக பண்ணுச்சுன்னு சொல்கிறதும் தவறு, விஜய் பண்ணாருன்னு சொல்கிறதும் தவறு. ஓகே சார், இது போலீஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இவங்க நினச்சா ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே இது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் தானே. ஏன்னா அது வந்து அதுக்குள்ளேயே அந்த ஒரு எடிட் ரெஃபரன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எடிட்டர் டேபிள்லேருந்து தான் இன்னொரு இடத்துக்கு போயிருக்க போது. ஸோ யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும் போது இவங்களுக்குள்ளேயே அதை கண்டுபிடிச்சிட முடியுமா, முடியாதா? யார் பண்ண தப்பு நான் தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு திருடனே மாட்டிக்கிட்டா கூட முதல்ல நான் எடுக்கலன்னு தான் சொல்லுவான். நீங்கள் அதை கேட்குற விதத்தில் கேட்கும்போது தான் ஆமாம் எடுத்தம்மா. அப்போ நீங்கள் இவங்கள்ட்ட சாத்வீகமாக போய் உட்காந்து தம்பி சொல்லிடுங்க அப்படின்னா அது நடக்க போகிறதில்ல. முறையாக காவல்துறைக்கு நீங்கள் கொடுத்து இன்னன்னார் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது சார், இவங்க தான் அக்சஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா மிச்சத்தை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நீங்கள் அந்த ஸ்டேஷனுள்ள நுழையும் போதே ஆட்டோமேட்டிக்காக உண்மை வெளியில் வந்துடும் இல்லையா? பயந்துட்டாவது சொல்லிவிடுவாங்க. அப்போ அந்த நாட்களுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து இப்போ இவங்க அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும். இவங்க ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அல்லது விட்டுறீங்களான்னு தெரியும். பட் இவங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். இன்றைக்கி தானே விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே சார், இப்போ கண்டுபிடிச்சாலும் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே தமிழ் சினிமாவில் இது மாதிரி நடந்திருக்கு. இப்போ அந்த ஜக்குபாய் டைம்லலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அன்னியன் டைம்லலாம் நடந்துருக்கும். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க? ஒன்றுமே நடக்கலைங்க, எதுவுமே நடக்கலை. இப்போ ஒரு லாரி எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் இடிக்கிறார் ஒருத்தர், அது விபத்துன்னு தான் கேஸ் எழுதுவாங்க. அப்போ இந்த விபத்துக்காக என்ன கோர்ட்டில் தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000மோ 2000மோ இருக்கும் இல்லையா? அப்படி தான் இப்போ கொலையே பல இடங்களில் எப்படி நடக்குது, பர்பஸாக இடிச்சிட்டு விபத்துன்ட்டு போயிடுறாங்க, கோர்ட்டில் போய் 2000 3000 கட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே தண்டனைகள் இருக்குது. அப்போ இது முறையாக நீதிமன்றத்துக்கு போகுது, அங்கே ஒரு விசாரணை நடக்குது, தீர்ப்பு என்னவா வரும்னா ஏதோ சில ஆயிரங்கள் ஃபைனாக வரும், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் பெரிய இங்கே தண்டனைகள் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதை கண்டுபிடிக்கிறவங்க அவனை தனியாக கூட்டு போய் தார்மீகமாக ஏதாவது தண்டனை கொடுத்தா தான் உண்டே தவிர, மற்றபடி நீதிமன்றத்துக்கு போய்
ஒரு தண்டனை பெருசாக இருக்கும்லாம் நான் நம்பலை. ஓகே, இதனால மிகப்பெரிய நட்டத்தை அனுபவிச்சது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த படம் லீக்னால? தயாரிப்பாளர் தாங்க. எப்போவுமே தயாரிப்பாளர் தான் நடுத்தூரில் நிற்கிறார். இது இப்போ நாளைக்கு வந்து விஜய், சரிங்க என்னால் இவ்வளோ லாஸ் ஆகிட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு படம் ஃப்ரீயாக நடித்து தரேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவருடைய நஷ்டத்தை நம்ம சரி கட்டலாம். பாருங்கள், வெளிநாட்டில் இந்த படத்தை வெளியிடுவதாக இருந்த விநியோகஸ்தர் பேக் வாங்கிட்டார். நான் இனிமேல் வந்து இதை வெளியிடுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டார். தமிழ்நாட்டிலே பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நேத்திலேருந்து போர்க்கொடி தூக்கிட்டாங்க. இல்லைங்க, படத்தை பல இடங்களில் பார்த்துட்டு யாருமே பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. திருட்டு விசிடியில் பார்த்தா கூட அவன் படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறான். அப்போ இந்த படத்தை நாங்கள் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி என்ன பண்ண போகிறோம்? அதனால் எங்களுக்கு வந்து இந்த படம் வேணான்னு நேற்றுலேருந்தே கொஞ்சம் போர்க்குரலை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லா இடங்கள்லையுமே இந்த படம் வந்து வேண்டாங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்திடுச்சு. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய லாஸு. அதை முழுக்க அனுபவிக்க போகிறவர் யாருன்னா தயாரிப்பாளர் தான். ஹீரோவுக்கு என்ன, அவருக்கு ஒரு பாதி சம்பளம் வாங்கிட்டார், மீதி சம்பளத்தை விட்டு கொடுத்துட்டார். ஒரு 75 கோடி ரூபாயை விட்டு கொடுத்துட்டார், 3/4 சம்பளம் வாங்கிட்டார். அவ்வளோதான் அவரால் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 400 கோடி கொடுங்கன்னு போய் விஜய்கிட்ட கேட்கறது தார்மீகமான விஷயமா இல்லை. வேணா ஒரு ஒன்று பண்ணலாம், அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படிங்கிறத மறுபரிசீலனை பண்ணி இன்னொரு படம் அவர் தயாரிப்பாளருக்காக பண்ணித்தரலாம், அதுவும் சம்பளம் இல்லாமல் பண்ணித்தரலாம். ஓகே சார், இப்போ இது வந்துட்டு இதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஜனநாயகன்? இல்லைங்க, நேற்றுலேருந்தே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே வந்து வேறு தாட்ஸுக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று எல்லா இடங்கள்லையும் படத்தை பார்த்துட்டாங்க. ரொம்ப பார்க்காதவர்கள் குறைவு தான். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு. இப்போ விஜய் படத்தை தியேட்டரில் அந்த ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அதோடைய மாசே வேறு. ஆனால் அது எத்தனை சதவீதங்கிறது ஒன்று இருக்குல்ல. விஜய் ரசிகர்கள் முதல்ல ஒரு 3 நாள் நிரப்புவாங்க, அதற்கப்புறம் என்னங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான பிறகு வர்ற படங்களுக்கு பெரும்பாலும் இங்கே வெற்றி படமாக மாறினது இல்லை. ஸோ அந்த சிக்கலும் இது இருக்குது. ஓகே சார், இப்போது ஒரு கல நிலவரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இப்படி ஒன்று நடந்தது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு ஒரு சிம்பத்தியை ஏற்படுத்துமா, இல்லை அந்த ஒரு ஓட் பர்சன்டேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், மக்களோட அந்த ஒரு பலம் இன்னும் கொஞ்சம் கூடுமா இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால விஜய் அவர்களுக்கு? இல்லைங்க, மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து இந்த எஸ்ஓபின்னு ஒன்று கொண்டு வந்து விஜய்க்கு மட்டுமே ஒரு கட்டுப்பாடு இங்கே விதிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. விஜய் வந்து அதையே சாதகமாக நினச்சிக்கிட்டு வீட்டில் பாதி நேரம் இருந்துடுறாரு, அது வேறு விஷயம். அது வந்து ஒரு பக்கம் பலருக்கும் உறுத்தலாக இருக்குது. என்னடா அது, கவர்மெண்ட் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குது, இன்னொரு பக்கம் இவரே விட்டு வெளில கிளம்ப மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குறைகள்லாம் இருக்குது அவர் மேலே. ஆனாலும் அவர் வரும்போது ஏன் அலைக்கடல் மாதிரி போய் நிற்கிறாங்க, எல்லா தவறுகளையும் மன்னிப்பதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி தரப்படுதுன்னு எல்லாருமே இங்கே உணர்றாங்க. ஸோ அதனால தான் இந்த சப்போர்ட் அவங்க மாறலாக கொடுக்குறாங்க. அதனால் இப்போ இந்த ஜனநாயகன் குறித்து வருகிற இந்த தகவலும் அவங்களுக்கு வந்து விஜய் மீது ஒரு பெரிய சிம்பத்தி தான் கிரியேட் பண்ணும். அது இது வேணும்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. விஜய் தானே நல்லா வேணும், அவர் படம் இப்போ ரிலீஸ் ஆனதான் என்ன தப்பு அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அவர் என்ன பாவம் பண்ணார், ஏன் இப்படி படுத்துறாங்க அப்படின்லாம் கட்டாயமாக கேட்பாங்கல்ல. ஓகே சார், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு சம்பளம் வாங்காமல் பண்ணித்தரேன். சம்பளம் வாங்காமல் படம் பண்ணுறதை தாண்டி முதல்ல அதுக்காக ஒரு குரல் கொடுத்துட்டு கேவின் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியோ, இல்லை வந்துட்டு இதை பார்க்காதீங்க, ஏன்னா எல்லாருமே குரல் கொடுத்துறாங்க, சிரஞ்சீவிலேருந்து ரஜினி அவர்கள், கமல்ஹாசன் எல்லாரும் கொடுத்துரு. ஆனால் இவர்கிட்ட இருந்து மட்டும் எந்த ஒரு இதுவுமே வரவே இல்லை. ஏன்? அதாங்க விஜய்கிட்ட இருக்கிற பெரிய கெட்ட பழக்கமே அதுதான். நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்ல முதல்ல. இப்போ இண்டஸ்ட்ரி குரல் கொடுக்கல, நடிகர் சங்கம் கொடுக்கல, தயாரிப்பாளர் சங்கம் கொடுக்கலன்னு நம்ம உட்காந்து பேசும்போது விஜய் என்னையா பண்ணாருன்னு கேள்வி கேட்குறான்ல. அப்போ இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இப்போ மொத்த இண்டஸ்ட்ரியுமே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருச்சு. சிரஞ்சீவி போன்றவர்கள்லாம் வெளி மாநிலத்திலேருந்து குரல் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவமாக இது இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய்கிட்டேருந்து ஒரு அறிக்கையோ வரல, ஒரு 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 வீடியோ பேட்டி கூட வரல. சும்மா அவரே வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க, தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது பாருங்கள், பைரசியில் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடணும், அதுவும் இல்லை. ஒரு அறிக்கை, அதுவும் இல்லை. அப்போ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காருங்கிறது யாருக்குமே புரியல. இப்போ பேசாத ரஜினியே பேசிட்டார் விஜய். ஆமாம், இப்போ ஜனநாயகன் குறித்து ஏற்கனவே பல கேள்விகளை ரஜினி போகும்போதெல்லாம் வைக்கிறாங்க. அப்போல்லாம் அவர் நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போயிடுறாரு. ஆனால் அவரே வந்து இது குறித்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கான படத்தை நீங்களே பேசணும்ல. அவர் யாரோ பேசும் பொழுது இது நமக்கான படம், நம்ம படம், நாம் தான் குரல் கொடுக்கணும்னு பேசணும்ல. சரி, அது கூட வேண்டாம், பெரிய பெரிய நடிகர்கள் இதில் வந்து சம்மந்தப்பட்டு
எல்லாருமே வந்து அறிக்கையை கொடுத்துட்டாங்க, கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்றியாவது சொல்லணும்ல. இப்போ ரஜினிக்கு நன்றி, கமலுக்கு நன்றி, சூர்யாவுக்கு நன்றி, கார்த்திக்கு நன்றி சொல்லணும்ல. அதையும் சொல்லலை அவர். இது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு புரியல. எதனால சார் அவர் அப்படி அந்த அளவுக்கு ஏன்னா நீங்க அதெல்லாம் விடுங்க, இவர் கேள்வியே கேட்க மாட்டாரு. நீங்க அதுக்கு பதில் சொல்றதை விட சென்சார் அந்த விஷயத்துக்கும் எதுவும் இது பண்ணவே இல்லை. அவர் மேடைகளில் போய் அங்கேயும் பேசுறாரு இல்லையா, ஒரு அஃபிஷியலா ஒரு இடத்துல வந்துட்டு அதுக்கான ஒரு ரிப்போர்ட் எதுவுமே அவர் பண்ணாமே இருக்காரு. பயப்படுறாரா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்குல்ல. பயப்படுறது இது என்னங்க? நன்றி சொல்றதுக்கு எதுக்குங்க பயப்படணும்? ஒருத்தருக்கு நன்றி சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? என் படத்தை திருடிட்டாங்க அப்படின்னு குரல் கொடுக்கறதுக்கு எதுக்கு பயப்படணும்? இதை விட பயங்கரமா பேசுறாரு. ஆமா, மைக்க பிடிச்சி இதை விட பயங்கரமா முதல்வர் குறித்தெல்லாம் அவர் பேசுறாரு. அப்போ அவருக்கு பயம் இல்லைங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதில் என்ன தயக்கம்ங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இதை ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இல்லைன்னா அவர் வந்து இதை கண்டும் காணாமலும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன காரணம்னு நமக்கு புரியல. அவர் தான் வெளிப்படையாக பேசணும். ஆனால் ஒரு அவர்ஷன் இருக்குது, விஜய் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தோணுது. அதை பலர் வெளிப்படையாக பேசுகிறாங்க. சில விஜய் ரசிகர்களே என்னங்க இப்படி இருக்கார் அவர் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இது வந்து இதை விஜய் புரிஞ்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் லிமிட் தாண்டி போகும்போது அவர் மீது கோபமாக அது திரும்பும். ஓகே, அதை அவர் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போது இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிவ்யூ மக்கள் இது பேசுகிறத தாண்டி சில கட்சிகள் வந்துட்டு கேஸ் கொடுக்குறாங்க, அந்த முஸ்லீம் சம்மந்தப்பட்ட காட்சிகள் பற்றி பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படத்தை அப்போ நீங்கள் பைரசியில் ஒரு பார்த்துட்டு நீங்கள் கருத்து சொல்கிறது முதல்ல சரியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்கல்ல. இல்லை, பைரசியில் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களை தொடர்ந்து தமிழ் சினிமாக்கள் இழிவுபடுத்துதுன்னு கூட தோணலாம். அது அவங்க உரிமை. அது இப்போ அவங்க நீதிமன்றத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுங்கிறது அவங்க உரிமை. ஆனால் தணிக்கை துறைன்னு இங்கே ஒன்று இருக்குது, அது பார்த்துட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குது. அப்போது உங்களுடைய கண்டனம் தணிக்கை துறையை நோக்கியும் இருக்கணும். வெறும் விஜய் மட்டுமே நீங்கள் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் விஜய் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டார், சிறுபான்மை மக்களினுடைய காவலன் அவர் தானெல்லாம் பேசும் பொழுது ஒரு கதையை கேட்கும் பொழுதே அவர் இது நமக்கு சரியாக வராது அப்படின்னு யோசிக்கணும். அப்போ அந்த இடத்துலலாம் அவர் எப்படி இதை மிஸ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே அவருடைய படம் பீஸ்ட் படத்தில் இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதியை சூட்கேஸ் மாதிரி தூக்கிட்டு வருவார். அன்றைக்கே அது பெரிய விமர்சனமாக மாறிச்சு. அது என்னங்க இஸ்லாமியர்களை மட்டும் தொடர்ந்து இப்படி சித்தரிச்சுட்டே இருக்கீங்க, உங்கள் வேலாயுதத்துலையும் அப்படி துப்பாக்கியில் தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தப்பு அப்படின்னு அப்போவே சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதில் எத்தனை சதவீதம் சரியானது தவறானதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு தலைவராக வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்குது, ஒரு இடமெல்லாம் அப்படி திரண்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அவருக்கும் இருக்கணும்ல. ஒரு டைரக்டர் வந்து கதை சொன்னால் கூட, சார் இந்த கதையில் இஸ்லாமியர்களை வந்து தப்பாக காமிக்கிறீங்க, என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்காது, அப்போ நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு வாங்கன்னா அவர் மாற்றி எடுத்துகிட்டு வர போகிறார். அது அந்த இடத்தில் கூட அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லாமல் இருப்பதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இப்போ ஒருவேளை எதிர்காலத்தில் அவர் தொடர்ந்து நடிக்கிறாருன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு அவர் நினைத்த ரிசல்ட் அவர் கிடச்சிருச்சுன்னா நடிக்க போகிறதில்ல. ஒருவேளை அவர் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் இங்கே வந்துச்சுன்னா ஒரு 5 வருஷம் சும்மா இருக்க முடியாது, நீங்கள் நடித்து தான் ஆகணும். அப்போவாவது இதையெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். ஓகே சார். இப்போ இந்த படம் வந்து ரொம்ப நாளாக அந்த சென்சார் போர்டில் தங்கியிருக்கு, அதனால தான் அங்கேருந்து கூட இது ரிலீஸ் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. முதல்ல இது அப்படியெல்லாம் லீக் பண்ண முடியுமா? என்ன சார் ப்ராசஸ்? சென்சார் எடிட் வெர்ஷன்னே போட்டிருக்காங்க. அது வந்து சென்சாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சென்சாருக்கு போச்சுன்னா சென்சார் வெர்ஷன் போட்டிருப்பாங்க, ஃபார் சென்சாருங்கிறத மாதிரி போட்டு அனுப்பியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லையே. அப்போ எடிட்டிங் டேபிள்லேருந்து தான் இது எங்கேயோ கசிஞ்சிருக்கு, அங்கேருந்து வெளியில் போகும்பொழுது எங்கேயோ கசிஞ்சிருக்கு. அதைத்தான் என்னங்கிறத இவங்க விசாரிக்கணும். சென்சாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் சென்சார் தாமதம் இதற்கு ஒரு காரணம். இந்த படத்தை வந்து ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ வர வேண்டிய படம் இது. நீங்கள் இந்த என்ன ஏப்ரல் மாதம் இத்தனை மாதம் நீங்கள் வந்து இந்த படத்தை போட்டு வச்சது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் அதை சொன்ன நேரத்தில் அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு சென்சார் உதவி இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு சலுகையெல்லாம் தர வேணாம். படத்தை பார்த்துட்டு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுக்க போகிறீங்க, ஏஓ யூஓ யூஏ ஏதோ ஒன்று கொடுக்க போகிறீங்க. அதை குறித்த நேரத்தில் கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு தயாரிப்பாளர் தெருவுக்கு வந்துட்டார்ல. இப்போவும் நான் என்ன சொல்கிறேன், இவங்க யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, இந்த படம் தாமதமாவதற்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லார் மீதும் வழக்கு தொடுக்கலாம். அந்த தயாரிப்பாளர் வழக்கு தொடுக்கணும். இப்போ நான் விஜயை பொறுத்தளவு கூட விஷாலுக்கு இருக்கிற தைரியம் விஜய்க்கு இல்லையன்னு நினைக்கிறேன். விஷால் வந்து அவர்கிட்ட கமிஷன் கேட்டாங்கல்ல, ஒரு படத்துக்கு கமிஷன் கேட்குறாங்க,
நீ சென்சார் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு இவ்வளோ கமிஷன் வேணும்னு புரோக்கர் கேட்குறாரு. இவர் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்கங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணார். அப்போ இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய செய்தியாக மாறி சிபிஐ விசாரணை வரைக்கும் போச்சு. அப்போ ஒரு நடிகன் என்னுடைய லைஃப் போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு என் படத்தை சென்சார் பண்ணும்போது இவங்க பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, நான் அது செய்வேன்னு செஞ்சார்ல. அதில் ஒரு 5% கூட உங்களுக்கு இல்லையே தைரியம். நீங்கள் யாரெல்லாம் பார்த்து குரல் கொடுத்துருக்கணும். இதே சென்சாரை ஜனவரி 9 ரிலீஸ் பண்ண விடாமல் போனப்பயே விஜய் குரல் கொடுத்துருக்கணும். தணிக்கை வரையும் எனக்கு எதிராக இருக்குது, என்னுடைய அரசியலுக்கு எதிராக இருக்குது, இதை நான் கண்டிக்கிறேன்னு நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு பயம் வரும். நீங்களும் சொல்லலை, தயாரிப்பாளரும் சொல்லலை, அவங்க இழுத்தெழுப்புகள்லாம் போய் இன்றைக்கி படமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சுல்ல. படம்ங்கிறது 500 கோடியோடு போனது இல்லைங்க, எவ்வளோ பேருடைய உழைப்பு இல்லை, ராப்பகலாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ எல்லாமே போயிடுச்சுல்ல. அப்போ யார் குரல் கொடுக்கணும்? விஜய் தானே ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்கணும். ஒரு தலைவன்கிறவர் எப்படி இருக்கணும்? அவருக்கு பின்னால் வர்ற லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்துகிற ஒரு தலைவன் தானுங்க முதல்ல குரல் கொடுக்கணும். எல்லாத்தையுமே அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் அந்த மெத்தனமும் கூட அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணாலும் யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறது இல்லை, பெரிய இஷ்யூ ஆக போகிறதில்ல நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. காலையில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதில் என்ன சொன்னேன்னா, விஜயகாந்துக்கு இது நடந்திருந்தா நிலைமையே வேறையாக இருக்கும். பூந்து அடிச்சிருப்பார் அவர். நீங்கள் அது எடிட் ஷூட் ஆகட்டும், அல்லது இன்னும் எங்கே டிஐக்கு போதோ, அல்லது அங்கே போதோ, இங்கே போதோ, எங்கெல்லாம் அது போயிருக்கோ சட்டையை பிடிச்சி அடிச்சிருப்பார். யார் இதை வந்து வெளியில் கொண்டு போனீங்கன்னு அவரே கண்டுபிடிச்சிருப்பார். அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தலைவனோ ஒரு ஹீரோவோ அப்படி இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் தான் போய் முதல்ல நிற்கணும். நான் கடைசியில் நிற்பேன், நீங்கள்லாம் பாருங்கன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஜயகாந்தையும் விஷாலையும் விஜயோடு ஒப்பிட்டு பார்த்தா அவங்க 2 பேரும் எங்கேயோ இருக்காங்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் கேட்குற கேள்வியுமே அதுதான். உங்களுடைய ஒரு படத்தையே நீங்கள் காப்பாற்றிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறீங்கன்ற கேள்விகள் கட்டாயமாக அந்த கேள்வி வரும்லங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம், குரல் கொடுங்க, பேசுங்க. என் படம்னா நான் பேசாமல் இருப்பேன்னா அப்போ மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி நீங்கள் பேசுவீங்க? உங்களுக்கு ஒருத்தர் குரல் கொடுக்கணும்னு எப்படி நம்ம பேச முடியும்? ரஜினி பேசலை, கமல் பேசலை, நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அதனால் அவர் நிறையா மாறணும். ஓகே சார், இப்போது சப்போஸ் இது ரிலீஸ் பண்ணால் அந்த ஒரு அமௌண்ட்லாம் பேசியிருப்பாங்களா, ஓடிடி டீலாக இருக்கட்டும், அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அந்த அமௌண்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவான விலைக்கு விற்று டிக்கெட் ரேட்டையுமே கம்மி பண்ணி என்ன ப்ராசஸில் ரிலீஸ் ஆகும்? சப்போஸ் ரிலீஸ் ஆனால் சொல்கிறேன். இல்லை, ஓடிடியில் இவங்க நினச்ச பணத்தை இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. ஓடிடியிலே வந்து அவங்க அக்ரிமெண்ட் போடும்பொழுது இது பைரசியில் வந்தால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் ஒரு காலம் இருக்கும். ஓடிடி அக்ரிமெண்ட்டில் தயாரிப்பாளர் தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ ஓடிடி ஆக்சுவலாக ஓடிடியில் வந்து அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தளத்தில் வந்ததுன்னா அதையும் வந்து தயாரிப்பாளர் தான் பார்க்கணும். அப்படி தான் கிளாஸ் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ ஓடிடி நிறுவனம் எப்படி வாங்கும் அந்த படத்தை? ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தொகை தான் அவங்க கேட்பாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்புறம் சேட்டலைட்லாம் இப்போ பெருசாக போகிறதில்ல. ஸோ அதனால் கணக்கில் வைக்காதீங்க. மற்ற எல்லா ஏரியாவிலையும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஓகே, ரிலீஸ் ஆகிறதே கஷ்டம் அப்படின்ற அந்த இடத்துல வந்து நிற்குன்றீங்களா? ரிலீஸ் ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க முடியாது. ஒரு தியேட்டர் அட்வான்ஸ் கொடுங்க, உங்கள் தியேட்டரில் 50 லட்ச ரூபா கொடுத்தா தான் என் படத்தை கொடுப்பேன் அப்படின்னா நீங்களே வச்சுங்கன்னுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போய் ஆகணும். ஆமாம், அதுதான் இங்கே பெரிய சிக்கல். ஓகே சார், ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு கருத்துக்கு நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி.